பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதிய செக் பண்ண டாக்டர் வெளியில வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு பிரஷரு, பிபி எல்லாம் லோல போயிருக்கு. நீங்க கவனிக்கவே இல்லையா? அவங்க மாத்திரை ரெகுலரா சாப்பிடுறாங்களா இல்லையா? ஏன் நீங்க யாருமே கவனிக்கல? அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு நேரமா மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லவே தெரியல. இன்னும் கோமதிக்கு மயக்கம் தெரியல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. பார்க்கவும் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால வந்து பாண்டியன் வந்து என்ன செய்றதுன்னே தெரியாம ரொம்பவுமே அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கிறாப்புல. நம்ம மீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வீட்டிலயும் விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே என்ன செய்றதுன்னு தெரியாம எல்லாம் கதறிக்கிட்டும், அழுதுகிட்டும் தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வந்து 2 பேரா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சரவணனும், பாண்டியனும் தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. போயிட்டு நம்ம பாண்டியன் கோமதிய புடிச்சுக்கிட்டு கோமதி கோமதின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு கதறி அழுதுகிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறமும் டாக்டர் வந்து செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் கதிரும் போய் பார்க்குறாங்க. எங்க வீட்ல இருந்து செந்தில் ஃபோன் பண்ணி நாங்களும் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப, இல்ல இங்க நெறைய பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம கதிரும், மீனாவும் சேர்ந்துக்கிட்டு சரவணனையும், பாண்டியனையும் வீட்டுக்கு போக சொல்றாங்க. இல்ல நீங்க இங்க இருக்க வேணாம். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு அனுப்பி வச்சுடுறாங்க. பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம ரூம்ல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாப்புல. ஏன்னா கூப்பிட கூப்பிட போயிட்டாப்புல இல்லையா? கவனிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? தான் தான் தப்பு பண்ணிட்டோமே! அவ இவ்வளவுலாம் நமக்காக பண்ணியிருக்காளே! நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே! அப்படின்னு பாண்டியன் உணர்ந்துடுறாப்புல. நம்ம சரவணனும் வந்து பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.